ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் பத்தின தகவல்கள் கூடவே நாளைக்கு திருமலையில கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்குங்க. நாளைக்கு யாராவது நேரடி சர்வதர்சனம் போறீங்க இல்ல நாளைக்கு தரிசனத்துக்கு போறவங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸும் ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய டவுட்டுக்கான ஆன்சரையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறாங்க. தொடர்ந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு நார்மல் ஆயிடுச்சா, நாளைக்கு போகலாமா, நாளான்னைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி தரிசனத்தை போஸ்ட்போன் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு தோணும். ஸோ இன்னையோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதும் இன்னைக்கு என்ன டைம் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட டைமிங் அப்படிங்கிறது பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற சமயத்தில் சீக்கிரமாகவே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்க. ஸோ அதனால் டைமிங் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக முடியாத அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் க்ரௌட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இன்றைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கறதுக்கான அந்த கவுண்டர் என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவுண்டர் என்ட்ரி லைன் காலையில் 5 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா க்ரௌட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமே ஒரு 6-6:30 மணிக்குள்ளே டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. கூட்டம் ஹெவியாக இருந்திருக்குங்க. ஸோ அதனால தான் கொடுக்க ஆரம்பித்து 7 மணிக்குள்ளேயெல்லாம் டோக்கன் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் திருமலையில் இன்னும் பக்தர்களோட கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குங்க. நேரடி சர்வதர்சனத்தில் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி சிலாத்தோரணம் வரைக்கும் பக்தர்கள் கியூவில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட். ஏன்னா முந்தானத்தில் பார்க்கும்போது 90,000 சம்திங் முந்தானத்தில் பார்க்குறப்போ ஒரு 90,000 பக்தர்கள் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் டிடிடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கூட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நேரடி சர்வதர்சனம் 20லேருந்து 24 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது அப்டேட். காலையில் 8 மணிக்கு மேலே போகிறவங்க. ஸோ யாராவது தரிசனம் போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு புதன்கிழமை பிளான் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு காலையில் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் இருக்குது அப்படிங்கிறதுனால நேரடி சர்வதர்சனமாகட்டும் மற்ற தரிசனங்களை எல்லாமே நிறுத்தி வச்சுட்டு மதியானம் 12 மணிக்கு மேலே தான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வெயிட் பண்ணக்கூடியவங்க இப்போ நைட்டெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு காலையிலேயுமே நம்ம வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கும் அப்டேட் பார்த்துட்டு புதன்கிழமை போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 5 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்குறவங்களுக்கு 5லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். நேற்று 90,130 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. இதுதான் திருமலையில் இங்கே தரிசனத்துக்கு இருக்கக்கூடிய தகவல்கள். நாளைக்கும் எஸ்எஸ்டி கவுண்டர்ஸில் டோக்கன் வாங்குறதுக்கு பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் காலையிலே டோக்கன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு டோக்கன் கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு மதியத்துக்கு மேலே கூட நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததான் திருப்பதிக்கு தரிசனம் போகிறவங்க முக்கியமாக இந்த அப்டேட்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஆந்திராவில் கடப்பா டிஸ்ட்ரிக்டில் 2 பேர் கோவிட்னால இறந்துருக்காங்க அப்படின்ற நியூஸ் வெளியாகிருக்கு. கூடவே 8 பேருக்கு இது பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நியூஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட அப்டேட்டுமே நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த நியூஸ் கண்டிப்பாக தரிசனம் போகிற எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. சேஃப்டிக்காக மாஸ்க் வச்சுக்கோங்க. குழந்தைங்க வயசானவங்கள ரொம்ப க்ரௌடு இருக்கிற சமயத்தில் கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொரோனா அப்படிங்கிறது அந்த டைமில் இருந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவுமே இப்போதைக்கு எப்படின்னா சளி காய்ச்சல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நியூஸ்லேயும் டாக்டர்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 2 பேர் இறந்துருக்காங்க. கூடவே 8 பேருக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குங்க. அதனால யாரெல்லாம் தரிசனத்துக்கு போகிறீங்களோ கொஞ்சம் சேஃப்டியாக போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுங்க. ஸோ நம்மளுமே ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வயசானவங்கள யாராவது தரிசனம் போகிறீங்கன்னா மறக்காமல் சேஃப்டிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நியூஸில் நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு லேட்டஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இனி நிமிஷத்துக்கு 1.5 லட்சம் ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்கிறதுக்கான வசதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி நிமிஷத்துக்கு 32,000க்கு பதில் 1.5 லட்சம் ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலான்னு சொல்லிட்டு ஐஆர்சிடிசி சொல்லியிருக்காங்க. மேம்படுத்தப்பட்ட ஐஆர்சிடிசி இணையதளம் வரும் 15ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிமிஷத்துக்கு 4 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் ரயில்வே உதவிகளை இனி இணையதளத்தில் கேட்டு பெற முடியும். தாமதமின்றி தட்கல் ரயில் டிக்கெட்டுகளை இனி வேகமாக முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரயில்வே துறை அறிவிச்சிருக்காங்க. ரயில் டிக்கெட் முன்பதிவில் தேவையில்லாத கேப்சா கேட்கப்படாது அப்படின்னும்
ஐஆர்சிடிசி வந்து சொல்லியிருக்காங்க. இது 15ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய அந்த வெப்சைட் வந்து அப்டேட் பண்ண வெப்சைட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் டிக்கெட் யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து ஆணிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு திருமலை கோவிலில் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து நடக்குதுங்க. ஸோ இதனால நமக்கு காலையிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் நமக்கு வந்து தரிசனம் எதுவுமே இருக்காது. கோவிலில் வந்து பூஜைகள் அதே மாதிரி சுத்திகரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. 17ஆம் தேதி அன்னைக்கு ஆணிவார ஆஸ்தானம் வந்து இருக்குது. நாளைக்கு தரிசனம் போகிறவங்களுக்கு டைமிங் அப்படிங்கிறது நமக்கு தர்ஷன் பார்க்குற டைமிங்கிறது கண்டிப்பாக வந்து மாறும். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய டவுட் வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாங்கள் வந்து 300 டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். 3 ஃபேமிலிக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். அதில் ஒரு ஃபேமிலிக்கு எங்களால் புக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெல்லாம் நாங்கள் அங்கே வந்து ரீச் ஆகிடுவோம். நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு 5 மணிக்கு வந்து ரிட்டன் ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபேமிலிக்கு வந்து டைரக்ட் சர்வ தர்ஷனம் போனோம் அப்படின்னா சீக்கிரமாக பார்த்துட்டு ரிட்டன் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆகஸ்ட்டில் வந்து போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் காலையிலே ரீச் ஆகிட்டிங்கன்னா ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அந்த சேம் டே கூட தர்ஷன் பார்க்க போகலாங்க. 300 ரூபா தரிசனம் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஹோமம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகுது இல்லையா, அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கிடச்சிதுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா எல்லாருமே ஒரே க்யூவில் வந்து ஒன்றாவே தர்ஷன் போயிட்டு ஒன்றாவே வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அதை ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா அன்னைக்கு கூட்டத்தை பொறுத்து நேரடி சர்வ தரிசனம் கம்மியாக டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடி சர்வ தரிசனம் கூட பார்த்துட்டு வரலாம். இல்லை எஸ்எஸ்டி டோக்கன் வந்து சீக்கிரமாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் டோக்கன் வந்து பார்த்துட்டு அதை வாங்கிட்டு கூட அதில் கூட தரிசனம் வந்து பார்க்கலாங்க. வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைனில் இருக்க ஆப்ஷனை ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்ததான் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, பிரம்மோற்சவம் டைமில் ஆன்லைன் ரூம் புக்கிங் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போவுமே பிரம்மோற்சவம் டைமில் கருட வாகன சேவை நடக்குது இல்லையா, அந்த நாள் அதற்கு முன்னாடி ஒரு சில நாட்கள் வந்து எப்போவுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நம்ம நேரில் போய் தான் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் அதில் பார்க்கணும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த டைமில் போகிறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு தான் ரூம்ஸ் வந்து சிஆர் ஆஃபீஸில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, டெம்பிள்குள்ளே மேரேஜ் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து திருமலையில் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்குன்னா நம்ம ஆன்லைன்லேயே வந்து அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஃப்ரீயாகவே அங்கே வந்து கல்யாணம் பண்ணலாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா தரிசனத்துக்கு வந்து அந்த ஃபேமிலி வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இதை பற்றி அப்படின்னா 155257 அப்படிங்கிற டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வெளியில் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் டிடிடியோட ஃபெசிலிட்டி மூலமாக நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து கல்யாணம் வந்து பண்ணலாம். அந்த வாய்ப்பும் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொருத்தங்க 300 டிக்கெட் ஆகஸ்ட்டில் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கேன், ஸ்ரீவாரி மெட்டு வழியாக வந்து நடந்து போகலாமா தர்ஷன் பார்க்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. நடந்து போகிறதுக்குலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுங்க. தாராளமாக வந்து போகலாம். அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து எலக்ட்ரானிக் டிப்பில் எந்தெந்த சேவைகளுக்கு குழந்தைகளை அனுமதிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சுப்ரபாத சேவா அஷ்டதலபாத பத்மாராதனா போனீங்கன்னா 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய கிட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, எலக்ட்ரானிக் டிப்பில் டேட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாமா இல்லை டிடிடி கொடுக்கறது தான் போகணுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எலக்ட்ரானிக் டிப்போட கான்செப்ட் என்னென்னா, இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான டேட்டை செலக்ட் பண்ணியும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். எல்லா டேட்டையும் செலக்ட் பண்ணியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ குறிப்பிட்ட ஒரு டேட்டை நம்ம செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் எல்லா டேட்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ அந்த குறிப்பிட்ட டேட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டில் வந்து குழுக்களில் உங்களோட பேர் வரலன்னா சில டைம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதே நம்ம அந்த மாதம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது முழுக்க முழுக்க குழுக்கள் அப்படிங்கிறதுனால எல்லா டேட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டு கிடச்சிச்சின்னா அந்த டேட்டில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க வந்து மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூவிங் டைம் வந்து கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால காலையிலே கொடுக்குறாங்க. அதாவது விடியகாலில் 5 மணிக்கு மேலே 6 மணி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. கூட்டம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மதியானம் 2 மணிக்கு மேலே வந்து கொடுக்குறாங்க. அதனால் நாளைக்கு வந்து திங்கள் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் கொடுத்துருக்காங்க. நாளைக்கும் வந்து சீக்கிரமாக தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நமக்கு டைம் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாதுங்க.
அதுக்கு அடுத்ததான் வந்து ஆகஸ்ட் மாதத்தோட ஹோமம் டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணுறது, எந்த டேட்டில் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. புக்கிங் வந்து இன்னும் அஃபிஷியலாக அப்டேட் ஆகலைங்க, வெப்சைட்டில் அப்டேட் ஆகிரும். மேபி 25-26 தேதிக்குள்ளே ஓப்பன் ஆகலாம். புக்கிங் எப்படி பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக பண்ணணுன்ற வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களும் வந்து எப்படி வந்து ஆட்டோ பிலிகிரிமோட நேம்ஸை வந்து எப்படி தானாக ஃபில் பண்ணுற மாதிரி புக் பண்ணுறது, கிளிப்போர்டு மெத்தடு வந்து எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கீங்க. நான் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு தனியாக உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் டிக்கெட் புக்கிங்க்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் இன்னொருத்தவங்க வந்து சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஆன்லைனில் வந்து ஆஃப்லைனில் காலையில் 10 மணிக்கும் ஈவினிங் 3 மணிக்கு இருக்கா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நிறைய வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் ஆகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து ஆஃப்லைனில் டெய்லியும் கவுண்டரில் கொடுக்குறாங்க, போய் வாங்கிட்டு அன்றைக்கே வந்து தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற பழைய இன்ஃபர்மேஷன் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. சீனியர் சிட்டிசன் ஆன்லைன் மெத்தடில் சேஞ்ச் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் ஓப்பன் ஆயிரும், நம்ம வந்து புக் பண்ணி வச்சுக்கணும். ஆஃப்லைனில் வந்து கிடையாது. ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் வாங்க முடியாது, ஆன்லைனில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். வர்ச்சுவல் புக்கிங் வந்து பிரம்மோற்சவத்துக்கு முன்னாடியே புக்கிங் ஓப்பன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அக்டோபர் மாதத்தில் வந்து நீங்கள் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரம்மோற்சவ நாட்கள் தவிர மீதி நாட்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அலிப்பெரிய நடைபாதை பொறுத்த வரைக்கும் காலையில் விடிய காலையில் வந்து நமக்கு 5 மணிக்கு மேலே இருந்து நைட்டு வந்து ஒரு 10 மணி வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்கங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து புக்கிங் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு எல்லா புக்கிங்ஸோட டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. அக்டோபர் மாதத்துக்கு நீங்களும் வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேட்டை நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது புக்கிங் ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.